மத்தனால நன்றிகளையும் ஸ்துதி ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொள்ளலாம். மற்றும் இந்த நாளினுடைய பாடத்துக்கு ஆரம்பமாக ஜெபத்தோடு கூட நம்ம துவங்கலாம். நம்ம ஜெபிக்கும்படி அனைவரும் எழுந்து நிற்போம். நம்மளை ஜெபத்தில் வழிநடத்தும்படி கிரகோரி பிரதர் அவர்களை அன்போடு கூட அழைக்கிறேன். ஜெபிக்கலாம். மகா கிருபையும் அன்பும் இரக்கமும் நீடிய சாந்தம் நிறைந்த எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக உங்களுடைய குமாரன் கிறிஸ்து வழியாக நாங்கள் ஒருமித்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்கவும் இந்த அருமையான நேரத்தை நீங்கள் எனக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி தகப்பனே. இந்த நேரத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கிருபை தாரும். உங்களுடைய பரிசுத்த ஆவியை கொண்டு எங்களை வழி நடத்தும்படியாக கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாளில் ரசல் பிரதர் அவர்கள் வர முடியல சில காரணங்களினால. ஸோ இந்த பாடம் தொடரும். போன வாரம் நம்ம 10 கேள்விகள் வரைக்கும் முடிச்சிருக்கோம். இன்றைய தினத்தில் 11வது கேள்வியை தொடரும்படி நம் மத்தியில் இருக்குதான ஸ்டாலின் பிரதர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். கிறிஸ்துக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, ஸோ இந்த ஒரு நாளிலும் கூட தொடர்ந்து நம்ம அந்த ஒரு டாபிக்கல் பெரியன் ஸ்டடி அதை கண்டினியூ பண்ண கூட கிருபை செய்ததுக்காக பிதாவாகிய தேவனுக்கு நாம் கிறிஸ்து இயேசு மூலியமாக நன்றிகளை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இன்னைக்கு பிரதரால் வர முடியல, ஒரு எமர்ஜென்சி ரீசனால. ஸோ அதனால பிரதர் கிளாஸ் ஸ்டாப் ஆகிறது வேண்டாம், அது கண்டினியூ ஆகட்டும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. ஸோ நம்ம தொடர்ந்து எந்த ஒரு தலைப்பின் கீழே இந்த ஒரு பெரியன் ஸ்டடியை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஆர்வம். இந்த ஆர்வனுடைய ஒரு தலைப்பு ரொம்ப கொஞ்சம் லென்த்தி தான். அதனால தான் நம்ம ரொம்ப நாளாவே ஆர்வம் பற்றியே நம்ம பார்த்துட்டு வரோம். ப்ளஸ் நிறைய டீட்டெயிலான விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம். அது ஒரு மெயினான ரீசன். நம்ம ஆர்வம் பற்றி இப்போ வரைக்கும் எந்தெந்த விஷயங்களை பார்த்தோம் அப்படின்றத நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதாவது இப்போ வரைக்கும் ஆர்வனை பற்றி என்னென்ன விஷயங்களை பார்த்தோன்றதை நீங்கள் உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன பாயிண்ட் எது மைண்டுக்கு வருதோ அது நீங்க ஷேர் பண்ணலாம். என்ன ஆரோனுடைய பலி, ஆரோனுடைய பலி அது சபையுடைய பலிக்கு எப்படி, கிறிஸ்து சபைக்கு எப்படி ஒப்பா இருக்குது? வேற ஏதாச்சும் பிரதர்ஸ்? கிறிஸ்து இயேசுவுக்கு நிகரா இருக்குது. கிறிஸ்து இயேசுக்கு எப்படி நிகரா இருக்குது. ஓகே. ஆரோனுடைய பலி, ஓகே. அவருடைய குமாரருக்கும் பலியா அதுவும் நிகரா இருக்குது. கரெக்ட். ஓகே. வேற ஏதாச்சும்? சபை மக்களாக நம்மளுக்கும் அது ஒரு பாடமா இருக்க பலி கூட. கரெக்ட். சபைக்கு அது எப்படி ஒரு பாடமா இருக்குதுன்ட்டு கூட நம்ம பார்த்தோம். ஸோ அதே கிறிஸ்து இயேசு அந்த சபைக்கு பலியாகிறாரு, அதுவும் அது ஆரோனுடைய சன்னதியில் வர மாதிரி தான் இருக்கு. கிறிஸ்து எப்படி சபைக்கு பலியாகிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த கூட நம்ம பார்த்தோம். ஆரோன் இயேசு கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் அடையாளமா இருக்காரு. ஆரோனுடைய தலை நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ அடையாளப்படுத்துது. அவரோட சரீரம் சரீரமாகிய சபையை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்க்குறாங்க. தேங்க்யூ. ப்ளஸ் அந்த அபிஷேக தைலத்தை பத்தி நம்ம பார்த்தோம். அதை பத்தி கூட நீங்க ஏதாச்சும் ஷேர் பண்ணலாம். அபிஷேக தைலம் நம்மளுடைய அர்ப்பணிப்பு நம்ம பார்த்தோம். நம்மளுடைய அர்ப்பணிப்புகள் நம்ம பார்த்தோம். கரெக்ட். அதாவது சபையோடைய அர்ப்பணிப்பு எப்படி இருக்கணும்ன்ற விஷயங்கள் நம்ம டீட்டெயிலா பார்த்தோம். அந்த ஆரோனோட ஆரோனை அபிஷேகம் பண்றது, பிளஸ் ஆரோனையும் அவருடைய குமாரர்களையும் தண்ணீரால அது வாஷ் பண்றாங்க. அதை பத்தி ஏதாச்சும் ஞாபகம் இருந்துச்சுன்னா நீங்க ஷேர் பண்ணலாம். இப்ப இயேசு கிறிஸ்து பரிபூர்ணா இருந்ததுனால அவர் அது தலை கல்வப்பட அவசியமா இல்ல. கரெக்ட். சரீரமாகிய நம்ம கல்வப்பட வேண்டியதா இருக்குது. கரெக்ட். கரெக்ட். அதாவது நம்ம சரீரத்துக்கிட்ட தான் அந்த பாவம் இருக்குது. சோ அதனால நம்ம கழுவப்பட வேண்டிய அந்த அவசியம் இருந்துச்சு. கரெக்டான பாயிண்ட். பிரதர், சபை
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தத்தினால வந்து அவங்க கழுவப்படுறாங்க. அது மட்டும் தேவனுடைய வசனத்தினால அவங்க வந்து கழுவப்படுறாங்கன்னு பார்க்கணும். கரெக்ட். தேவனுடைய வசனத்தினால நம்ம வந்து கழுவப்படுறோம். அந்த கழுவுதல் வரும்போது அந்த நம்ம எதனாலதான் கழுவப்படுறோம் அப்படின்னா, எதனாலதான் சுத்திகரிக்கப்படுறோம் அப்படின்னா, தேவனுடைய வசனம், சத்தியம், அதனால சுத்திகரிக்கப்படுறோம். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு எல்லா பாயிண்ட்ஸையும் வந்து கவர் பண்ணிட்டீங்க. இங்க வந்து ஒரு வித்தியாசத்தை வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ நீங்க சொன்ன எல்லா விஷயமும் லேவியராகமம் 8ஆம் அதிகாரத்துல இருக்கக்கூடிய விஷயம். லெவிட்டிகஸ் 8th சாப்டர்ல இருக்கக்கூடிய விஷயம் தான் நீங்க சொன்னது. லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்துல கூட சில விஷயங்கள் இருக்கு. அது எதை பத்தி இருக்குன்ற ஏதாவது ஐடியா இருக்குங்களா? லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 16th சாப்டர். லெவிட்டிகஸ் 16th சாப்டர்ல எந்த ஒரு விஷயங்களை பத்தி இருக்கும் அப்படின்னா, பாவ நிவாரண பலி, அட்டோன்மெண்ட் டே. இப்போ நம்ம இவ்வளவு நாளா பார்த்த விஷயங்கள் வந்து எந்த ஒரு அதிகாரத்துக்கு கீழே இருக்கு அப்படின்னா, லேவியராகமம் 8ஆம் அதிகாரம். இந்த லேவியராகமம் 8ஆம் அதிகாரத்துல என்ன நடக்குதுன்னா, ஆசாரியத்துவத்தின் பிரதிஷ்டை. அதாவது இப்போ இந்த ஆசாரியர்கள் அப்படின்னும் போது யாரால மட்டும்தான் ஆசாரியர்களா ஆக முடியும்? இஸ்ரேல்ல லேவி கோத்திரம். லேவி கோத்திரத்துல இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, ஆரோன் ஆசாரியர்கள். அதாவது ரெண்டு ஆன்சர் கரெக்ட் தான். லேவி கோத்திரம் மட்டும்தான் ஆசாரியர்களாக இருக்க முடியும். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, லேவியர் பிரதான ஆசாரியர்கள். அதாவது லேவியர் கோத்திரத்துல ஆரோனுடைய குடும்பம் மட்டும்தான் அந்த ஆசாரியத்துவத்துல பண்ண முடியும். அதாவது லேவியர் கோத்திரத்து வேற வேற குடும்பம் எல்லாம் இருக்கு, வேற வேற ஃபேமிலி எல்லாம் இருக்கு. ஆனா ஆரோனுடைய ஃபேமிலிக்கு மட்டும்தான் அந்த வந்து ஆசாரியத்துவம். இந்த ஒரு வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். பிளஸ் இன்னொன்னு என்னன்னா, இந்த 8ஆம் அதிகாரத்துல நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து ஆசாரியத்துவம் அப்படின்னும் போது ஆசாரியனுடைய வேலை என்ன? ஒரு ஆசாரியனுடைய வேலை என்ன? பலி செலுத்துறது. அதுதான் வந்து முக்கியமான வேலை. சோ இப்போ வந்து ஆரோனும் அவருடைய குமாரர்களும் அந்த ஒரு வேலைக்கு ரெடி ஆகணும். அந்த ஒரு வேலைக்கு வந்து அவங்களை ரெடி பண்றதுக்காக தான் சில சடங்குகளை வந்து தேவன் செய்ய சொல்றாரு. சடங்குகள் சொல்லும் போது நியாய பிரமாணத்தின் வழியாக சில சடங்குகள், அதுதான் 8ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய விஷயம். அதுதான் நம்ம என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல ஆரோனையும் அவருடைய குமாரர்களையும் என்ன பண்ணணும்? கழுவணும். ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? அதாவது வஸ்திரத்தை வந்து போடணும். அந்த கார்மெண்ட்ஸ், அந்த ஊரிம் தும்மிம், அப்புறமா அந்த பிரஸ்ட் பிளேட்டு, இந்த எல்லா விஷயங்களும் வந்து போடணும். அடுத்தது வந்து என்ன பண்றாங்க? பிரதர் சொன்னார், அபிஷேகம். அந்த எண்ணெயால வந்து என்ன பண்றாங்க? அபிஷேகம் பண்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா கழுவுறாங்க. செகண்ட் வந்து வஸ்திரத்தை போட்டு விடுறாங்க. எல்லா அந்த ஆசாரியர்கள் வந்து என்னென்ன வஸ்திரம் போடணுமோ எல்லாத்தையும் போடுறாங்க. மூணாவது வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஒரு எண்ணெயால வந்து அபிஷேகம் பண்றாங்க, அனாயிண்ட் பண்றாங்க. நாலாவது அடுத்தது அடுத்தது வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, பலி செலுத்துதல். எதை பலி செலுத்துறாங்க? அடுத்தது காளை. முதல்ல காளையை வந்து பாவ நிவாரண பலிக்கு பலி செலுத்துறாங்க ஃபர்ஸ்ட். செகண்ட் வெள்ளாட்டு கடா. அதாவது 2 வெள்ளாட்டு கடாவை பலி செலுத்துறாங்க. முதல்ல வெள்ளாட்டு கடா வந்து எதுக்காக பலி செலுத்துறாங்க? அது ஒரு பேர் கொடுக்கிறாரு. இது வந்து இதுக்காக தான் பலி செலுத்துறேன் அப்படின்ற ஒரு பேர் கொடுக்கிறார். இல்ல, அதாவது காளை மட்டும்தான் பாவ நிவாரண பலி இந்த 8ஆம் அதிகாரத்துல. ஏன்னா 16ஆம் அதிகாரம் டிஃபரெண்டா இருக்கும். 16ஆம் அதிகாரத்துல என்னென்ன, அதாவது அந்த அட்டோன்மெண்ட் டே, பாவ நிவாரண பலியும் ஆசாரியத்துவத்தின் பிரதிஷ்டையும் ரெண்டுமே வேற வேற. நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இப்போ நீங்க பாவ நிவாரண பலியை வந்து பார்க்கும்போது முதல்ல அந்த ஆசாரியர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அங்க ஆரோன் மாத்திரமே இருப்பார். ஆரோன் இருப்பாரு. அந்த காளை வந்து எதை குறிக்கும்? இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். அந்த வெள்ளாட்டு கடை வந்து சபை. அங்க வந்து இவ்வளவுதான் வந்து இருக்கும். ஆனா 8ஆம் அதிகாரத்துல நீங்க வந்து பார்க்கும்போது, இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம், அந்த ஒரு சடங்கெல்லாம் செஞ்சுட்டு முதல்ல வந்து எதை பலி கொடுப்பாங்க அப்படின்னா காளை. காளை எதுக்காக அப்படின்னா இந்த பாவ நிவாரண பலி, பாவ நிவாரண பலியாக காளை வந்து பலி கொடுப்பாங்க. அடுத்தது வந்து வெள்ளாட்டு கடா. அதாவது நெக்ஸ்ட் வரக்கூடிய வெள்ளாட்டு கடாவை வந்து எதுக்காக பலி கொடுப்பாங்க அப்படின்னா தகன பலி. இங்கிலீஷ்ல வந்து பர்ன்ட் ஆஃபரிங். தகன பலி அப்படின்ட்டு தமிழ்ல வந்து சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல வந்து பர்ன்ட் ஆஃபரிங். மூணாவது வந்து மறுபடியும் இன்னொரு வெள்ளாட்டு கடா.
இந்த வெள்ளாட்டு கடா வந்து என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னா ரேம் ஆஃப் கான்சிக்ரேஷன், இல்ல பிரதிஷ்டையின் வெள்ளாட்டு கடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 3 விதமான பலிகளை வந்து அவங்க செலுத்தணும். 4வது இன்னொரு பலியும் இருக்கு இந்த 8ஆம் அதிகாரத்திலே. என்ன பலி? புளிப்பில்லாத அப்பம். புளிப்பில்லாத அப்பத்தை யூஸ் பண்ணி அந்த வேவ் ஆஃபரிங், அதாவது வேவ் ஆஃபரிங்க்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க? அசை வாட்டக்கூடிய ஒரு பலி. இந்த மாதிரி அநேக இந்த சடங்கெல்லாம் செஞ்சுட்டு பிறகுதான் அவங்கள வந்து அந்த ஒரு ஆசாரித்துவ அந்த ஒரு வேலைக்கு வந்து ரெடி ஆவாங்க. இந்த சடங்கெல்லாம் செய்யல அப்படின்னா அவங்க வந்து பிரீஸ்ட் ஆக முடியாது. ஸோ இப்போ நம்ம கிளாஸ்ல இவ்வளவு நாளா நம்ம எந்தெந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா, முதல்ல வந்து கழுவப்படுறதுன்னா என்ன அப்படின்ட்டு நம்ம வந்து பார்த்தோம். அதாவது சத்திய வார்த்தையால நம்ம என்ன பண்ணோம்னா கழுவப்படணும் அப்படின்ட்டு பார்த்தோம். அடுத்தது வந்து ஆரோன் வந்து வஸ்திரம் போடுவார், வஸ்திரத்தை வந்து தரித்துக் கொள்வார். இப்போ வஸ்திரம் அப்படின்றது வந்து நீதியின் வஸ்திரம், சபைக்கு வந்து அது நீதியின் வஸ்திரமா இருக்குன்ட்டு பார்த்தோம். அடுத்தது வந்து என்னன்னா அபிஷேக தைலம், பரிசுத்தாவியால எப்படி வந்து சபையை வந்து அபிஷேகம் பண்றாரு அப்படின்ற விஷயங்களை வந்து பார்த்தோம். அடுத்ததுதான் இந்த 3 பலிகள் வந்து வருது. ஒண்ணு அத முதல்ல வந்து எது அப்படின்னா காளையை வந்து பாவ நிவாரண பலியாக கொடுக்குறாங்க முதல்ல. அடுத்தது வந்து வெள்ளாட்டு கடா எதுக்காக அப்படின்னா தகன பலி, பர்ன்ட் ஆஃபரிங். 3வது வந்து மறுபடியும் ஒரு வெள்ளாட்டு கடா தான். ஆனா இந்த வெள்ளாட்டு கடா எதுக்காக அப்படின்னா பிரதிஷ்டைக்காக. கடைசியில தான் அந்த புளிப்பில்லாத அப்பம் அசைவாட்டக்கூடிய பலி. இதெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் ஆசாரியர்கள் அப்படின்ட்டு தேவனுடைய பார்வையில வந்து இவங்களை அக்செப்ட் பண்ணிப்பாரு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எதை பத்தி ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா காளையோடைய பலி. அதாவது காளை வந்து என்ன பலி? பாவ நிவாரண பலி. இங்கிலீஷ்ல வந்து சின் ஆஃபரிங். அதுதான் அந்த ஒரு பலியை தான் வந்து நம்ம பார்க்க போறோம். முதல்ல வந்து இன்னைக்கு இல்ல வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். இல்ல வேற ஏதாச்சும் இப்போ வரைக்கும் பாயிண்ட்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணுன்னா நீங்க ஷேர் பண்ணுங்க. இல்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாவ நிவாரண பலியை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு அடுத்ததுதான் தகன பலி வரும். தகன பலி வரும்போது அதை பத்தி டீட்டெயிலா வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வந்து பாவ நிவாரண பலி. இதுக்கு முன்னாடி பண்ண விஷயங்கள்ல வந்து ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஏன்னா இது இந்த ஒரு வித்தியாசத்தை வந்து எதுக்காக கொண்டு வந்தோம்னா, சில சமயத்துல லேவியராகமம் 8ஆம் அதிகாரத்தையும் லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. 16ஆம் அதிகாரத்துல வந்து பாவ நிவாரண பலி நம்ம வந்து பேசிக் சப்ஜெக்ட்ல கேட்டிருப்போம். அதாவது அந்த ஒரு காளை வந்து இயேசு கிறிஸ்துவ குறிக்கும், ஆடு வந்து சபையை குறிக்கும். ஆனா 8ஆம் அதிகாரம் நம்ம ஸ்டடியில இப்போ பார்த்துட்டு இருக்கிற விஷயம் வந்து வேற. இது வந்து என்ன அப்படின்னா, இந்த 8ஆம் அதிகாரத்துக்கு நம்ம என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னா, என்ன பேர் வைக்கலாம்? இது ஒரு 8ஆம் அதிகாரத்துக்கு இல்ல ஒரு பேர் இருக்கு இதுக்கு. பாவ நிவாரண பலி அதுல ஒரு பங்கு, அதுல நடக்கக்கூடிய ஒரு பங்கு. இதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஆசாரித்துவத்தின் பிரதிஷ்டை. ஆசாரியத்துவத்தின் பிரதிஷ்டை, கான்சிக்ரேஷன் ஆஃப் த பிரீஸ்ட்ஹுட் அப்படின்னு இங்கிலீஷ்ல வரும். இதை பத்தி வந்து ஒரு சப்ஜெக்டே வந்து டாபர்நாக்கல் ஷேடோஸ், அந்த ஒரு ஆசாரிப்பின் கூடாரம், அந்த ஒரு புஸ்தகத்துல வந்து இருக்கு. அது வந்து ஜெராக்ஸ் காப்பி பிரதர் வந்து கொடுக்க சொன்னாரு. அந்த ஜெராக்ஸ் காப்பி நீங்க போகும்போது தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்கு. அது வந்து அந்த சாப்டர் படிச்சீங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகும். அதாவது பர்சனலா நீங்க வீட்டுல வந்து அந்த சாப்டர் வந்து படிச்சுக்கலாம். ஜெராக்ஸ் காப்பீஸ் வந்து இருக்கு. ஸோ நம்ம வந்து அதாவது பார்த்துட்டு இருக்கிற விஷயம் எதை பத்தி அப்படின்னா ஆசாரியத்துவத்தின் பிரதிஷ்டை. அதாவது கொஞ்சம் ஒரு பிக்கர் பிக்சர்ல நம்ம பார்க்கும்போது எப்படி இயேசு கிறிஸ்துவும் சபையும் அவங்க அர்ப்பணிச்சு அதுக்கு வந்து எப்படி தகுதி ஆகுறாங்க அப்படின்ற விஷயம் தான் கொஞ்சம் டீட்டெயிலா வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஒரு 8ஆம் அதிகாரத்துல வந்து நம்ம பார்க்கணும். ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா பிரதர்ஸ்? இல்ல ஏதாவது பாயிண்ட் ஷேர் பண்ணா ஷேர் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இன்னைக்கு மெயினா எதை பத்தி நம்ம எங்கத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா 11th கொஸ்டின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். 11th கொஸ்டின்ல முக்கியமா என்ன இருக்கு அப்படின்னா காளையோடைய பலி, அதாவது பாவ நிவாரண பலி. காளையை வந்து பாவ நிவாரண பலியாக கொடுக்குறாங்க. அந்த ஸ்டோரி என்னன்றது நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா சிஸ்டர் படிச்சாக்க எல்லாருக்கும் புரியும். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆரோனும் அவருடைய குமாரர்களும் காளை மேல கை வைப்பாங்க. காளை மேல கை வச்ச உடனே மோசே வந்து என்ன பண்ணுவார்னா அந்த காளையை எடுத்துன்னு போயிட்டு பலி செலுத்துவார். பலி செலுத்திட்டு அந்த காளையுடைய ரத்தத்தை வந்து எடுத்து
அவர் என்ன பண்ணுவார்னா அந்த பலிபீடத்துக்கிட்ட ஒரு 4 கொம்புகள் இருக்கும். அந்த 4 கொம்புகள் மேல பூசுவார். பூசிட்டு மறுபடியும் அந்த ரத்தம் இன்னும் இருக்கும். அதை வந்து அந்த பலிபீடத்துக்கு கீழே வந்து ஊத்திடுவார். இதுதான் வந்து நடக்கும். அதாவது அந்த ஒரு காலை பாவ நிவாரண பலி, இந்த ஒரு சடங்கை தான் வந்து மோசஸ் வந்து செய்வார். ஸோ இதுதான் வந்து வசனத்தில் இருக்கிற விஷயம். அந்த லேவியராகமம் 8ஆம் அதிகாரத்துல உங்களுக்கு இருக்கும். சிஸ்டர் படிச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணும். காளையை கொண்டு செய்யப்பட்ட முதல் காரியம் என்ன? இது எதை குறிக்கிறது? ஏன் பிறகு காளை மோசையிடம் ஒப்புவிக்கப்பட்டது? இது எதை உணர்த்துகிறது? பாவ நிவாரண பலிக்கான காளையை கொண்டு வரப்பட்ட அதனுடைய தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைத்தார்கள். இவ்விதமாக இந்த பலி எங்களுக்கு ஒப்பாக இருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த வேளையிலே இருந்து அந்த காளைக்கு செய்த ஒவ்வொரு காரியமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவரது சரீரமான சபையாருக்கும் மாம்சத்தில் இருக்கும் போது செய்ய வேண்டியவைகளுக்கு ஒப்பாக இருந்தது. இந்த காளையானது, அதாவது மோசையால் காண்பிக்கப்பட்டபடி நியாய பிரமாணத்தின் திட்டம் பொதுவாக மனுக்குலத்தை அடையாளப்படுத்திய தேவைகளை பிரமாணத்தின் இஸ்ரேலரின் சந்ததிக்கும் விதமாக ஒப்படைக்கப்பட்டது. தேவைகளை சந்திக்க நியாய இது கொல்லப்பட வேண்டியதாயிருந்தது. மோசே அதை கொன்றான். அவன் அடுத்ததாக பலிபீடத்தின் கொம்புகளின் இரத்தத்தை பூசினான். இவ்வாறாக நியாய பிரமாணத்தின் விரலானது உலக பிரகாரமான பலிகளின் இரத்தம் சிந்துததினால் பலிபீடம் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட கூடியதாயும், அதாவது ஜீவன் கொடுக்கப்பட்டது. பலிபீடத்தின் வல்லமையை உணரும் அனைவரும் முதலில் இதை சுத்திகரிக்கும் இரத்தத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்பதையும் சுட்டி காட்டியது. பலியின் இரத்தத்தினால் மூலம் இந்த பூமி கூட திரும்ப வாங்கப்பட்டது என்பதை பலிபீடத்தின் அடியில் ஊற்றப்பட்ட இரத்தம் குறிப்பிட்டது. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். எக்ஸ்பிளைன் பண்ணலாம். உங்களுக்கு என்ன புரிஞ்சுச்சோ அதை நீங்க சொல்லணும். என்ன புரிஞ்சுச்சோ கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருந்தா கூட பரவாயில்ல. உங்களுக்கு என்ன புரிஞ்சு? இப்ப காளையானது கொண்டு வரப்பட்டது சொல்லுது. அது வந்துட்டு யாரை குறிக்குதுனாக்கா, இப்ப ஆரோன் வந்து தன் காளை மேல கை வைக்கிறாரு. இது எதை குறிக்குன்னா, இப்ப நான் பலி கொடுக்க நான் வந்து அது காளை என்பதை வந்துட்டு அது குறிக்குது. இது பலி எதிர்க்கிற பிலிப்பியர் 2:6-7-8 நம்ம பார்க்கும்போது, இப்ப இயேசு ஏன் அந்த பலி செய்தாருன்னு நம்ம பார்க்கும்போது, அவர் வந்து ஒட்டுமொத்த உலக ஜனத்தை ரட்சிப்பதற்காக வந்தார். இருந்தாலும் அவர் பலி செலுத்த வேண்டிய அவசியம் அங்க இருந்ததில்லை. ஏன்னாக்கா அவர் ஒரு தேவனுடைய குமாரனா இருந்த பொழுது கூட வந்துட்டு அதை தன்னை ஒரு பொருளாக எண்ணாம வந்துட்டு அவர் வந்து மரண பரியந்தம் வந்துட்டு தன்னை தாழ்த்தி வந்துட்டு அவரு ஜீவ பலியாக தேவனுக்கு முன்பாக பலி செலுத்தினாரு. அப்ப மோசே என்பது வந்துட்டு நம்மளுக்கு புரியுது என்னன்னா, தேவனுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. இப்போ நம்ம வந்துட்டு சபையா இருக்கு, நம்ம வந்துட்டு முழுமையை நம்ம அர்ப்பணிக்கும் போது தேவன்கிட்ட நம்ம அர்ப்பணிக்கிறோம். நம்ம அர்ப்பணிக்கிறோம்னா பலி செலுத்தணும். எல்லாருமே வந்துட்டு போய் அர்ப்பணிச்சு பலி செலுத்தணும்னா அது கூடாத காரியம். இன்னும் நம்ம வசனத்துல பாக்குறோம், தேவன் ஒருவன் எடுத்து கொள்ளாவிட்டால் அவனிடத்தில் வர. இப்ப நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சதுனால நம்ம வந்து பலி செலுத்த வேண்டிய நிலையில் நம்ம இருக்கிறோம். நம்ம அப்புறமா கொம்புகளின் மேல் வந்துட்டு அந்த ரத்தத்தை தெளிக்கிறாங்க. இது கொம்புன்னு வந்துட்டு தேவனுடைய ஒரு வல்லமை பவர் நம்ம குறிக்குது. அங்க நம்ம எடுத்து போகும்போது நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பாவ மன்னிப்பு வந்துட்டு நம்மளுக்கு பெரிதாக நம்மளுக்கு அங்க கிடைக்குது. அந்த ஒரு விசுவாசத்தினால்தான் நம்ம எல்லாம் ஓடிட்டு இருக்கோம். நம்ம அப்புறமா நியாய பிரமாணம் ஆதியில இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்துட்டு அது நியாய பிரமாணம் வந்துட்டு கொடுக்கப்பட்டிருந்து. நம்மளுக்கு வந்துட்டு அது நியாய பிரமாணத்துக்கு கீழே இப்ப நம்ம இல்லை. நம்ம இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால வந்துட்டு நம்ம மீட்கப்பட்டதுனால அவர் ஆல்ரெடி சிலுவையில வந்துட்டு அதெல்லாம் சுமந்து தீர்த்தினால வந்துட்டு நம்ம வந்துட்டு இயேசு கிறிஸ்து முன் வச்சு நம்ம தேவனுக்கு முன்பாக நம்மளுடைய பாவ மன்னிப்பு கோரி நம்ம தினந்தோறும் நம்ம செல்லலாம். அதான் ரொம்ப அருமையா சிஸ்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதாவது இது இருக்கக்கூடிய நிறைய பாயிண்ட்ஸை வந்து சிஸ்டர் வந்து ஷேர் பண்ணாங்க. தேங்க்யூ சிஸ்டர். சிஸ்டர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நமக்கு ஷேர் பண்ணாங்க. உங்களுடைய ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். இந்த ஒரு பேராகிராஃப்
நம்ம ஒரு வாட்டி அந்த வசனத்தை வந்து நம்ம படிச்சிடலாம். லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 14 to 17. Leviticus 8th chapter 14th to 17. லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 14 to 17. பீட்டர் பிரதர் கேட்கல. மைக். பாவ நிவாரண பலிக்கான காளையை கொண்டு வந்தான். அதனுடைய தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரனும் தங்கள் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அது கொல்லப்பட்டது. மோசே அதன் இரத்தத்தை எடுத்து தன் விலரினால் பலிப்பீடத்தின் மேல் பலிப்பீடத்தின் கொம்புகளின் மேல் சுற்றிலும் பூசி பலிப்பீடத்திற்காக பிராயசித்தம் செய்து மற்ற இரத்தத்தை பலிப்பீடத்தின் அடியில் ஊற்றிவிட்டு அதன் மேல் பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு அதை பரிசுத்தப்படுத்தினான். பின்பு மோசே கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே குழல்கள் மேல் இருந்த கொழுப்பு முழுவதையும் கல்லீரல் மேல் இருந்த ஜவ்வையும் 2 குந்திக்காய்களையும் அவைகளின் கொழுப்பையும் எடுத்து பலிப்பீடத்தின் மேல் தகனித்து காளையையும் அதன் தோலையும் மாம்சத்தையும் சாணியையும் பாளையத்துக்கு புறம்பே அக்னியிலே சுட்டெரித்தான். தேங்க்யூ. இன்னொரு என்ன படிச்சுங்க. லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 14 to 17. பாவ நிவாரண பலிக்கான காளையை கொண்டு வந்தான். அதனுடைய தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அது கொல்லப்பட்டது. மோசே அதன் இரத்தத்தை எடுத்து தன் விரலினால் பலிபீடத்தின் கொம்புகளின் மேல் சுற்றிலும் பூசி பலிபீடத்திற்காக பிரேசித்தம் செய்து மற்ற இரத்தத்தை பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு அதன் மேல் பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு அதை பரிசுத்தப்படுத்தினான். பின்பு மோசே கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே குடல்கள் மேல் இருந்த கொழுப்பு முழுவதையும் கல்லீரல் மேல் இருந்த ஜவ்வையும் 2 குண்டிக்காய்களையும் அவைகளில் கொழுப்பையும் எடுத்து பலிபீடத்தின் மேல் தகனித்து காளையையும் அதன் தோலையும் மாம்சத்தையும் சாணியையும் பாளையத்துக்கு புறம்பே அக்னியிலே சுட்டெரித்தான். தேங்க்யூ சிஸ்டர். ஸோ இந்த ஒரு வசனத்தின் அடிப்படையில தான் நம்ம சிஸ்டர் கூட சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இப்போ இந்த ஒரு வசனத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு விஷயமும் வந்து என்ன குறிக்குதுன்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ முதல்ல வந்து ஒரு காளை பாவ நிவாரண பலிக்கென்று ஒரு காளையை வந்து அங்க கொண்டு வராங்க. அந்த காளையை யார் கொண்டு வருது? மோசே வந்து கொண்டு வர்றாரு. இப்போ முதல்ல நம்ம எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா அந்த காளை. இப்போ இங்க இந்த காளை வந்து எதை குறிக்குது? உங்களுடைய கருத்துக்களை நீங்க ஷேர் பண்ணலாம். இயேசு கிறிஸ்து, அதாவது அடிப்படையா இயேசு கிறிஸ்து சபை வருவாங்க. பட் நம்ம கிளியரா சொல்லணும் அப்படின்னா இந்த காளை வந்து எதை குறிக்குது? பாவ நிவாரண பலிக்காக தான் காளை கொண்டு வராங்க. நான் வந்து நிஜத்துல கேட்கிறேன், நிஜத்துல இந்த காளை வந்து எதை குறிக்கும்? ஓகே, வேற ஏதாவது? நம்ப. ஓகே சிஸ்டர், நம்ப அப்படின்றாங்க. சபை இயேசு கிறிஸ்துன்ட்டு கூட சொன்னார் பிரதர். சுத்திகரிப்பு. ஓகே ஓகே. இன்னும் கொஞ்சம் குறிப்பிட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னா இது வந்து பரிபூர்ணமான ஒரு மனுஷீக சுபாவத்தை அந்த காளை வந்து குறிக்குது. பர்ஃபெக்ட் ஹியூமன் நேச்சர், பரிபூர்ணமான மனுஷீக சுபாவம். இப்போ இந்த பரிபூர்ணமான மனுஷீக சுபாவம் தான் அந்த காளை. இது நம்ம நல்லா மைண்ட்ல வச்சுக்கலாம். பரிபூர்ணமான மனுஷீக சுபாவம், பர்ஃபெக்ட் ஹியூமன் நேச்சர். அடுத்தது மோசே தான் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த ஒரு காளையை வந்து கொண்டு வர்றாரு. மோசே தான் வந்து இந்த ஒரு காளையை வந்து கொண்டு வராரு. இப்போ இது வந்து எதுக்கு வந்து அடையாளமாக இருக்கும் அப்படின்னும் போது நீங்க உங்களுக்கு ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் ஞாபகம் இருந்துச்சுன்னா சொல்லலாம். மோசே தான் வந்து கொண்டு வராரு. இப்போ மோசே வந்து யாருக்கு அடையாளமா இருக்கிறாரு? தேவனுடைய நீதி,
தேவனுடைய நீதின்னு எடுத்துக்கலாம், பிதாவாகிய தேவனும் எடுத்துக்கலாம். ஏன்னா இங்க வந்து கிறிஸ்து வரமாட்டாரு. இந்த ஒரு விஷயத்துல வந்து மோசே வந்து தேவனுக்கு வந்து நிழலா இருக்கிறாரு, தேவனுடைய நீதின்னு கூட அதை எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுமே வந்து நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ தேவன் என்ன பண்றாருன்னா ஒரு காளையை வந்து கொண்டு வர்றாரு. இது வந்து எதுக்கு அடையாளமா இருக்கு? ஓகே, ரட்சிப்பு. ஓகே, சபையை அழைக்கிறது. கரெக்ட், கரெக்ட் பாயிண்ட். இன்னும் கொஞ்சம் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? அதாவது ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். இப்போ இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தார் அப்படின்னா லோகோஸா இருந்தார். ஹிண்ட் கொடுத்துட்டேன், இப்போ வந்து ட்ரை பண்ணுங்க. தேவன் வந்து அந்த காளைன்றது எதுன்னு பார்த்தோம்? பர்ஃபெக்ட் ஹியூமன் நேச்சர், பரிபூர்ணமான மனுஷிக சுபாவம். மோசே வந்து தேவனை குறிக்குது. மோசே வந்து தேவன் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு காளையை ரெடி பண்ணி கொண்டு வர்றாரு. இப்போ நான் ட்ரை பண்ணுவேன், கொஞ்சம் குறிப்பிட்டு ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா அதாவது பரிபூர்ண மனுஷன் சொல்லும் போது இப்போ இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாருன்னா லோகோஸா இருந்தார். பிதாவாகிய தேவன் என்ன பண்றாருன்னா இயேசு கிறிஸ்துக்கு கரெக்ட் ஒரு சரீரத்தை ரெடி பண்றாரு. யாருக்குன்னா இயேசு கிறிஸ்துக்கு. அது எப்படிப்பட்ட சரீரம்? பரிபூர்ணமான சரீரம். நம்ம வந்து அந்த வசனத்தை நம்ம படிச்சிடலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினார். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துக்கு, அவருடைய மகனுக்கு, இப்போ இயேசு கிறிஸ்து முன்னாடி எப்படி இருந்தார் அப்படின்னா லோகோஸா இருந்தார். ஒரு மனுஷிக சரீரம் அவர்கிட்ட இருந்துச்சா? இல்ல. இந்த பூமிக்கு வரும்போது தான் பிதாவாகிய தேவன் என்ன பண்றாருன்னா இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பரிபூர்ணமான மனுஷிக சரீரத்தை ஆயத்தப்படுத்துறார். ஆயத்தம் பண்ணி இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பரிபூர்ணமான மனுஷிக சரீரத்தை பிதாவாகிய தேவன் கொடுக்கிறார். இது வந்து சோ இந்த ஒரு காளை அப்படின்றது இப்போ யாரை குறிக்கும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. இது இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம், இல்ல ஏதாவது பாயிண்ட்ஸ் ஷேர் பண்ணனா கூட நீங்க ஷேர் பண்ணலாம். ஓகே, இப்போ வரைக்கும் கிளியர் இல்லைங்களா? இப்போ வந்து இந்த காளை வந்து இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. அதாவது இயேசு கிறிஸ்துவோடைய பரிபூர்ணமான மனுஷிக சுபாவம். அதுதான் வந்து இந்த காளை, இந்த புல். இப்போ இந்த ஒரு காளை வந்து இயேசு கிறிஸ்துவ மாத்திரமே தான் குறிக்குதா, இல்ல அவரை மட்டும்தான் குறிக்குதா, இல்ல வேற யாராச்சும் கூட? சபையும் கூட குறிக்குது இந்த காளை. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி, இப்போ இயேசு கிறிஸ்துடைய சரீரம் எப்படிப்பட்ட ஒரு சரீரம்? பரிபூர்ணமான சரீரம். ஏன்னா காளைன்றது என்ன? பரிபூர்ணமான மனுஷிக சரீரம். ஆனா சபையுடைய சரீரம், நம்மளுடைய சரீரம் பரிபூர்ணமான சரீரம் இல்ல. அப்போ எப்படி நம்ம வந்து அந்த காளையை கூட நம்ம அடையாளப்படுத்துவோம்? மைக்ல சொன்னா எல்லாருக்கும் கேட்கும். ரத்தம் சிந்துதல். ஓகே, ரத்தம் சிந்துதல். கொஞ்சம் கிட்ட வேற ஏதாச்சும்? ஓகே, அவருடைய சத்தியத்தின் வழியாக சுத்திகரிக்கப்பட்டு நம்ம ரெடி ஆகும். ஓகே, வேற ஏதாவது? கிறிஸ்துவனுடைய நீதி ரொம்ப க்ளோஸ், கரெக்ட் பாயிண்ட். வேற ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் இருக்குங்களா? அந்த அதாவது அந்த அங்கங்கள் வந்து கழுவப்படும். ஓகே, சோ அதன் மூலமா ஒரு கிரேஸ் நமக்கு கிடைக்கும். ஓகே, கிரேஸ் கிடைக்கும். அதாவது அந்த அங்கங்கள் கழுவப்பட்டு அது மூலியமா நமக்கு வந்து ஒரு கிரேஸ் கிடைக்கும். ஏன்னா நம்ம பரிபூர்ணர் இல்ல. கரெக்ட். சோ நம்மளும் வந்து அந்த ஒரு சரீர அங்கங்களாக இணைக்கப்படுறோம். எப்படி அப்படின்னு பார்க்கும் பொழுது சுத்திகரிக்கப்படுறோம். சோ அவருக்கு அந்த அவசியம் இல்ல. ஆனா சரீரங்களுக்கு கண்டிப்பா அந்த அங்கங்கள் வந்து மோசே துண்டு துண்டா வெட்டுறாரு. ஆமா, அது சுத்திகரிப்பு வந்து நமக்கு அவசியமா இருக்கு. ஓகே. சோ அதனால கழுவப்படுறது வந்து அதனாலதான் நம்ம வந்து கிருபையா நம்ம வந்து அவரோடு இணைக்கப்படுறோம் சரீரங்க. ஓகே, தேங்க்யூ.
வேற ஏதாச்சும் பாயிண்ட்ஸ்? எப்படி சபையை வந்து நம்ம ஒரு அந்த காலை பரிபூர்ணமான மனுஷத்துக்கு எப்படி நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம்? இப்போ வந்து சபை வந்து எப்படின்னா நம்மளுடைய மாம்சம் வந்து பரிபூர்ணம் இல்லாத ஒரு மாம்சம். ஆனா பிரதர் அங்க சொன்னாரு கிறிஸ்துவோடைய நீதி, அந்த ரத்தம் சிந்தப்படுதல். அதாவது எப்போ நம்ம கிறிஸ்துவனுடைய ரத்தத்துல வந்து நம்ம விசுவாசம் வைக்கிறோமோ அப்ப நம்ம வந்து என்னவாக மாறிடுறோம்? நீதிமான், ரைச்சியஸ், நீதிமானா மாறிடுறோம். எப்போ நம்ம நீதிமானா மாறிடுறோமோ அப்போ தேவன் வந்து நம்மளை எப்படி பார்க்கிறார் அப்படின்னா ஒரு நீதிமானா தான் பார்க்கிறார். ஒரு கிறிஸ்துவ போலதான் நம்மளை வந்து பார்க்கிறார். ஏன்னா நம்மளுடைய பாவம், இப்போ நம்மளுடைய சரீரம் வந்து அசுத்தமான சரீரம். ஆனா எப்போ நம்ம கிறிஸ்து மேல விசுவாசம் வச்சோமோ அப்போ நம்ம எந்த ஒரு வஸ்திரத்தை வந்து போட்டுட்டோம்? நீதியின் வஸ்திரம். அந்த நீதியின் வஸ்திரம் நம்ம போட்டதால இப்போ நம்மளையும் வந்து தேவன் எப்படிதான் பார்க்கிறார் அப்படின்னா கிறிஸ்து இயேசு மூலியமாக ஒரு பரிபூர்ண மனுஷனா தான் பார்க்கிறார். ஏன்னா முன்னாடி என்ன நிக்குது? கிறிஸ்துவனுடைய நீதி. அதனாலதான் இங்க இந்த ஒரு காலை வந்து கிறிஸ்துவ மாத்திரமே குறிக்காது, சபையை கூட குறிக்கும். கிறிஸ்து சபை ரெண்டு பேரும் வந்துடுறாங்க. இன்னொரு பாயிண்ட், அது கரெக்டானு தெரியல, பட் செக் பண்ணுவேன். இப்போ வந்து அந்த காலை அதாவது அந்த ரத்தம் சிந்தப்படும், அதுக்கப்புறம் வந்து அதை தெளிக்கப்படுறாரான்னு பார்த்தா இல்ல, இன்னொரு ரத்தத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் அவர் அது பண்றாரு. ஸோ இதை நம்ம எடுத்துக்கலாமா அப்படி? ஏன்னா நம்மளது அபூர்ணம், ஸோ பரிபூர்ணமான ரத்தம் திருப்பி அதை இன்னொரு ரத்தத்தை மிக்ஸ் பண்ணிட்டு அவர் தெளிக்கிறார் அந்த அந்த ஒரு இடத்துல, பலிப்பீடத்துல. ஸோ இது இப்படி வந்து இந்த 8ஆம் அதிகாரத்துல நடக்கிற விஷயமா இல்ல பாவ நிவாரண பலி நடக்கிற விஷயம்? பாவ நிவாரண பலி. ஓகே, சரி, ஓகே, தேங்க்ஸ். ஸோ பிரதர் சொன்ன பாயிண்ட் வந்து பாவ நிவாரண பலி, அதாவது அந்த ரத்தம். அது இன்னொரு வாட்டி சொல்லிடுங்க பிரதர், அந்த பாயிண்ட் இன்னொரு வாட்டி. அதான் அந்த அந்த ரத்தம் வந்து உடனே தெளிக்கப்பட மாட்டாங்க, அது இன்னொரு ஆட்டினுடைய பலியை வந்து அந்த ரத்தத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் அவங்க வந்து ரெண்டு ரத்தையும் கலந்த பிறகுதான் அவங்க தெளிப்பாங்க. ஸோ இது எது குறிக்குதுன்னா அதான் நம்ம வந்து அபூர்ணமா இருக்கிறோம், ஸோ பூர்ணமான ரத்தம் வந்து அதை மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம். கரெக்ட், நைஸ் பாயிண்ட். அதாவது இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு பிரதர் இன்னொரு பாயிண்ட் வந்து ஆட் பண்ணாரு. இப்போ அந்த காளையோடைய ரத்தத்தை தனியா தெளிக்காம அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு ஆடியோடைய ரத்தம் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ மிக்ஸ் பண்ணும்போது இப்போ நம்மளுடைய பலி வந்து தேவன்கிட்ட எப்படி போய் சேராது அப்படின்னா தனிப்பட்ட முறையில போய் சேராது. யாருடைய ரத்தம் வந்து அங்க இருக்கு? கிறிஸ்துவனுடைய ரத்தம். ஸோ அதனால வந்து இப்போ இந்த காளை, இப்போ மறுபடியும் 8ஆம் அதிகாரத்துக்குள்ளே வந்துடலாம். இந்த ஒரு காளையானது வந்து கிறிஸ்து, அதாவது இயேசு கிறிஸ்து மற்றும் சபை ரெண்டு பேரையும் குறிக்கும். அதாவது அந்த பரிபூர்ணமான மனுஷிக சுபாவம். இது வரைக்கும் வந்து நம்ம பார்த்துட்டோம். வேற ஏதாச்சும் பாயிண்ட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஆட் பண்ணலாம். ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்க கேட்கலாம் இது வரைக்கும். ஓகே, இப்போ என்ன ஆச்சு? இப்போ மோசே வந்து காளையை கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்து இப்போ அடுத்தது வந்து என்ன நடக்குது? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடக்கும். கரெக்ட். ஸோ என்னன்னா ஆரோனும் அவருடைய குமாரர்களும் அந்த காளை மேல வந்து கை வைப்பாங்க. இப்போ ஆரோனும் அவருடைய குமாரர்களும் வந்து யாரை குறிக்குது? கிறிஸ்துவும் சபையும். இது வந்து நம்ம கிளியரா இருக்கிறோம். இப்போ கிறிஸ்துவும் சபைன்னும் போது அந்த ஒரு புது சிருஷ்டி, நியூ கிரியேச்சர். ஏன்னா அந்த காளை வந்து அவங்களுடைய பரிபூர்ணமான மனுஷிக சுபாவம், அந்த ஜீவ உரிமைகள், அந்த ஹியூமன் நேச்சர், காளை வந்து அதை குறிக்குது. இப்போ ஆரோனும் அவருடைய குமாரர்களும் வந்து புது சிருஷ்டியை வந்து குறிக்குது. இதுல வந்து கிளியர் இல்லைங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா இதுல? ஓகே, இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா கையை வந்து வைக்கிறாங்க, அந்த காளை மேல வந்து கையை வைக்கிறாங்க. ஏன் வந்து கையை வைக்கிறாங்க? அது வந்து என்ன குறிக்குது? அது வந்து என்ன நமக்கு வந்து தெரியப்படுது அந்த காளை மேல வந்து கை வைக்கும் போது? கரெக்ட். சிஸ்டர் இந்த பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே சொன்னாங்க. அது இன்னொரு ஒரு மைக்ல ஒரு சொல்லிடுங்க சிஸ்டர். அது படிக்கிறது தானே படிச்சிருங்க சிஸ்டர். இல்ல அந்த பேராகிராஃப்ல சிஸ்டர் ஃபர்ஸ்ட் 2 லைன்.
பாவ நிவாரண பலிக்கான காளை கொண்டு வரப்பட்டு அதனுடைய தலையில் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைத்தார்கள். இவ்விதமாக இந்த பலி எங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறது. இப்போ வந்து ஆரோனும் அவருடைய குமாரர்களும் அந்த காளை மேல கை வைக்கும் போது அது என்ன குறிக்குது அப்படின்னா, இது வந்து அவங்களுடைய மனுஷிக சுபாவத்தை அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடி ஆயிட்டாங்க. கிறிஸ்துவும் சபையும் அவங்களுடைய மனுஷிக சுபாவத்தை, அவங்களுடைய ஜீவ உரிமைகளை சாக்ரிஃபைஸ் பண்ண என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெடி ஆயிட்டாங்க. அதுதான் வந்து அங்க குறிக்குது. ஸோ இதுல வந்து ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா? ஏன்னா இப்போ நம்ம வந்து எல்லாரும் சாக்ரிஃபைஸ் பண்ண தான் வந்திருக்கிறோம். நம்ம வந்து எதை சாக்ரிஃபைஸ் பண்ணணும்? நீ வந்து ஷேர் பண்ணலாம். நம்ம வந்து எதை சாக்ரிஃபைஸ் பண்ணணும்? நம்மளுடைய மாம்சம். நம்மளுடைய மாம்சம், கரெக்ட். வேற ஏதாச்சும்? இப்போ நம்மளுடைய மாம்சம் அப்படின்னும் போது அதை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்மளுடைய மாம்சத்தை தான் சாக்ரிஃபைஸ் பண்றோம், எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ நீங்க வந்து வேற மதத்துல போனீங்க அப்படின்னா அவங்க வந்து இப்போ இந்த ஹிந்து மதத்துல போனீங்கன்னா நாக்குல ஏதாவது குத்திப்பாங்க, உடம்ப வந்து காயப்படுத்திப்பாங்க, அந்த மாதிரியா? மைக் கரெக்ட். அதாவது நம்மளுடைய ஜீவ உரிமைகளை வந்து விட்டு கொடுக்கணும். உங்களுடைய ஜீவ உரிமைகளை நீங்க எப்படி விட்டு கொடுப்பீங்க? கரெக்டான ஆன்சர். மைக் மைக் உதவி பண்றது, நேரம், நம்மளுடைய நேரம், பணம், உலக காரியங்களை விட்டு வர்றது, உலக காரியங்களை விட்டு வருது, அதிக நேரம் செலவு பண்றது தேவனுக்காக, அதிகமான நேரத்தை வந்து தேவனுக்காக கொடுப்பது, ஜெபம் பண்றது. ஓகே, அதாவது நம்மளுடைய தாளந்தை வந்து தேவனுக்காக செலவழிக்கிறது. உலகத்துல வந்து நம்ம டேலண்ட்டை வந்து வேஸ்ட் பண்ணாம தேவனுக்காக வந்து செலவழிக்கிறது. இப்போ பிரதர் டேலண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொன்னாரு, அதனால ஒரு பாயிண்ட் வந்து ஆட் பண்றேன். அதாவது ஒரு சப்ஜெக்ட்ல கூட ஒரு பாயிண்ட் கேட்கும் போது, இப்போ என்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்கு, அந்த டேலண்ட்டை வந்து தேவனுடைய மகிமைக்காக என்னால் யூஸ் பண்ண முடியல. அப்போ அந்த டேலண்ட்டை நம்ம என்ன பண்றது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்போ எனக்கு நல்லா டான்ஸ் ஆட தெரியும், அது வந்து என்னோட டேலண்ட். நான் என்ன பண்ணலாம்னா அதை யூஸ் பண்ணி நான் வந்து சம்பாதிக்கலாம். ஆனா அந்த தாளந்து வந்து தேவனுக்கு எந்த வித மகிமையும் கொண்டு வராது அப்படின்ட்டு எனக்கு தெரியுது. இப்போ நான் என்ன பண்றது? அதை வந்து விட்டுறணும். கரெக்ட். அந்த பிரதர் சொல்லும் போது எப்படி சொன்னா, அது வந்து சாகடிச்சணும்ன்றது. அப்படிப்பட்ட அதாவது தேவனுக்கு மகிமை கொடுக்காத ஒரு தாளந்து நமக்கு வந்து தேவையே இல்லை அப்படின்ட்டு கூட அங்க கொண்டு வராது. வேற ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் இருக்குங்களா? எதை வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்றோம்? நம்மளுடைய ஆரோக்கியம். அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். எப்படி வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணும்? இப்போ வந்து தேவனுடைய ஊழியை செய்யறதுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம். அப்போ வந்து நமக்கு வந்து அங்க போறதுக்காகட்டும் ஒரு 4 மணி நேரம் டிராவல் இருக்கும், திருப்பி வர்றதுக்கு ஒரு 4 மணி நேரம் டிராவல் இருக்கும். ஸோ இது நம்ம நார்மலா இருக்கும்போது நம்மளுடைய சாக்ரிஃபைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்குது. ஏன்னா அங்க வந்து எல்லா சௌகரியமும் நமக்கு இருக்காது. டிராவல் பண்ற இடத்துல சொல்றேன், நம்ம வந்து ஒரு டைம்ல சீட் கிடைக்காம இருக்கலாம், நின்றுனே வரணும், இல்லை கிடைச்ச இடத்துல உக்காரணும், ரஷ்ஷா இருக்கும். ஸோ அங்கேருந்து நம்ம வந்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயோ நைட் 10 மணி ஆயிடும். இதெல்லாம் அனுபவத்துல சொல்லக்கூடிய விஷயம். காலையில 5 மணிக்கு வீட்டை விடணுமா இருக்கும். அப்போ எவ்வளவு சாக்ரிஃபைஸ் இருக்கு பாருங்க. ஸோ இதெல்லாம் நம்ம சில விஷயங்கள் பண்றோன்ட்டு சொல்றதுக்கு இல்லை. இப்போ அந்த இப்போ நீங்க கேட்ட அந்த ஒரு ஆரோக்கியம், ஏன்னா 5 செல்வங்கள் இருக்கு: திறமை, தாளந்து, ஆரோக்கியம், அப்புறமா வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணும். ஸோ அதுதான் ஆரோக்கியம். நீங்க சொன்னும் பொழுது இப்போ வந்து ஸோ அதனால சாக்ரிஃபைஸ்ல அதையும் அடங்கும். ரொம்ப அருமையான ஒரு பாயிண்ட் பிரதர் வந்து ஷேர் பண்ணாரு. நம்மளுடைய ஆரோக்கியம் அல்லது நம்மளுடைய பலன், நம்மளுடைய ஸ்ட்ரென்த், இதை வந்து நம்ம தேவனுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா சாக்ரிஃபைஸ் பண்ணோம், பலி செலுத்து. வேற ஏதாச்சும் பாயிண்ட்ஸ்? வேற என்னென்ன வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணோம்?
சிந்தையை வந்து எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணீங்க brother? அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும். உலகத்துக்குரிய காரியங்களில் கூட இப்போ நம்ம மனசை வந்து கட்டுப்படுத்தி அதில் தேவனுக்குரிய விஷயங்கள் இருந்தாக்கா அதை செஞ்சு, இப்போ மிச்ச தேவையில்லாத விஷயங்களை வந்துட்டு நம்ம அதை தவிர்த்து தேவனுக்கு நீதியின் பிரகாரம் வந்து அது தேவனுக்கு அந்த நம்ம சிந்தை வந்து அப்போ கொஞ்சம் நம்மளுக்கு பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் அது வந்து தேவன் அது வந்து அக்செப்ட் பண்ணி ரொம்ப அருமையான பாயிண்ட் பிரதர் வந்து ஷேர் பண்ணாரு. அதாவது நம்மளுடைய சிந்தையை கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து வேலை செய்கிறோம், ஃபேமிலி இருக்கு, அவங்களுக்கு கூட நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளுடைய சிந்தையை கொடுத்தாகணும். அவங்களுக்காக யோசிக்கணும், பிளான் பண்ணணும். நிறைய விஷயங்கள் ஆஃபீஸ்ல வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். இது கூட சேர்ந்து எதை பத்தி கூட நம்ம யோசிக்கிறோம். இந்த ஒரு உலகத்துல வந்து எப்படி நான் நீதியா வாழ்றது, பாவம் செய்யாம நான் எப்படி இருக்கிறது, தேவனுக்காக நான் எப்படி ஓடுறது, ப்ளஸ் நம்ம உட்காந்து படிக்கிறோம். ஸோ இது எல்லாமே பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா சிந்தையில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும், ஒரு ஒரு அழுத்தம் ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு அழுத்தம் வந்து கிரியேட் ஆகும். பிரதர் சொன்னார் ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியம் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போகும்போது அது மைண்டை கூட பாதிக்கும். நம்மளுடைய மைண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அஃபெக்ட் ஆகும், பாதிக்கும். ஸோ இது எல்லாமே என்னதான் அப்படின்னா தேவனுக்கு நாம் செலுத்தக்கூடிய பலி. இந்த பலிகள் எல்லாமே தேவன் ஏற்றுக்கொள்றாரா அப்படின்னு கேட்டாக்கா தேவன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்படிப்பட்ட பலிகளை வந்து நம்ம செலுத்தும் போது தேவன் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு. தேங்க்யூ பிரதர். வேற ஏதாச்சும்? மாம்ச சிந்தையை எப்படி பலியிடுறதுன்னு கேட்டீங்க. அது போன வாரம் பிரதர் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் தான். மாம்ச சிந்தைக்கு வந்து நிழல் வந்து காளை. அந்த காளையை வந்து நிழல்ல அவர் எப்படி பலியிடுறாருன்னு அதை பார்த்தோம்னா, பலியிடுறவரை விட அந்த பலி பொருள் வந்து ரொம்ப பலம் வாய்ந்தது. ஆனா அவர் எப்படி பலியிடுறாரு அப்படி இருந்தாலும் அப்படின்னா அதை கட்டி வைக்கிறாரு, ஃபர்ஸ்ட் கட்டி வச்சு பலியிடுறாரு. அதே மாதிரி அந்த காளையோட பொருளான அந்த நம்ம மாம்ச சிந்தைய கட்டி வைக்கணும், கட்டி வச்சு அதை பலியிடணும். தேங்க்யூ பிரதர். ஸோ பிரதர் ஷேர் பண்ண ஒரு பாயிண்ட், இப்போ நீங்க எல்லாருமே என்ன சொன்னீங்கன்னா நம்ம பணத்தை பலி செலுத்தணும், சிந்தையை பலி செலுத்தணும், ஆரோக்கியத்தை பலி செலுத்தணும். ஆனா அது வந்து ஈஸியா பலி செலுத்திடலாமா? அந்த ஒரு காளையை வந்து என்ன பண்ணுவாங்களா, அதை கூட்டிட்டு வந்து அந்த பலிபீடத்தை வந்து கட்டணும். அதை வந்து ஈஸியா கட்ட முடியுமா? ஈஸியா வந்து அதை கட்டவே முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை கூட்டிட்டு வந்து அதை வந்து கட்டணும். ஸோ நம்மளுடைய பலிகளை செலுத்தும் போது கூட அப்படிதான் இருக்கு. அது வந்து அந்த ஒரு வலி வந்து அதுல இருக்கும், அந்த ஒரு பெயின்ல தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய பலிகளை வந்து தேவனுக்கு என்று நம்ம செலுத்துறோம். வேற ஏதாச்சும் பாயிண்ட்ஸ்? கட்டுப்படுத்தணும் பொழுது உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா நம்மகிட்ட இருக்கிற மொபைல் பாருங்க. அந்த மொபைல்ல எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, நம்மளுடைய சிந்தையை மாற்றக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இப்ப சும்மா எடுத்து நம்ம பார்த்தாலே பாருங்க, உதாரணத்துக்கு ரீல்ஸ். நமக்கு தெரியாதா ரீல்ஸ்னா? பாருங்க, அது வந்து உடனே நம்ம சிந்தையை மாற்றுது. ஒரு சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல மைண்ட்ல தான் இருப்போம் நம்ம. ஆனா அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா மொபைலை நம்ம டோட்டலா நிறுத்த முடியுமானா முடியாது. அப்போ அந்த மொபைலுக்குள்ள அந்த விஷயங்கள் வரும் பொழுது நம்ம எப்படி இருக்கிறோம்ன்றது ரொம்ப முக்கியமா இருக்குது. ஏன்னா இது ஒரு டெஸ்ட் இல்லையா? தேவன் வந்து ஒரு டெஸ்ட்டை வச்சு தானே அது ரிசல்ட் நம்ம பார்க்க முடியும். அப்போ இது இருக்கிறது நமக்கு டெஸ்ட்டுக்கு தான். அப்போ நாம வந்து அதுலயே முழுகிருமா இல்லை அதை ஓவர் கம் பண்றோமா, அது ரொம்ப முக்கியமா இருக்கு. அடுத்து வேலை செய்யற இடத்துலயே ஆகட்டும், இப்போ கொலீக்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து இப்ப நம்ம இங்க இருக்கிறோம், எல்லாருமே புது சுஷ்டி ஓட்டத்தை தான் ஓடிங்கிறோம். ஆனா யோசிச்சு பாருங்களேன், உலகத்துல வேலை செய்யற இடத்துல ஆகட்டும், குடும்பங்கள்ல ஆகட்டும், சமுதாயத்திலே ஆகட்டும், நம்ம பார்க்கும் பொழுது எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அவங்க எல்லாரு கூடவும் நம்ம வந்து பழகுறோம் அன்றாட வாழ்க்கையில. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கும் அதே சிந்தை இருக்குமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அப்போ நாம எப்படி நம்மளை வந்து காத்துக்கொள்றோம், மாம்சத்துல வந்து நம்ம வந்து அவங்க கூட இசைந்து போயிடுறோமான்றது ரொம்ப முக்கியமா இருக்குது. இங்க விஷயத்த பார்க்கணும். இப்ப எல்லாரும் ஒரு இடத்துல போறாங்க, பிளான் பண்றாங்க அப்படின்னா இப்ப நாம என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறோம் அங்க? இல்ல எல்லாரும் ஒரு விஷயத்த பேசுறாங்க, ஏதோ ஒரு தீமை பேசுதாகட்டும் இருக்குது இல்லைங்களா?
ரோட்லயே வந்து எவ்வளோ வார்த்தைகள் பேசுறாங்க நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம கூட இருக்கிறவங்களே சில வார்த்தைகள் அப்படி பேசும்பொழுது நம்மளுடைய ஸ்டாண்ட் எப்படி இருக்குது? ஸோ எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து எப்படியாக யோசிக்கணும், எப்படி இந்த ஒரு சத்தியத்தை நம்ம கொண்டு போறோம், நாம ஒரு வெளிச்சமா இருக்கிறோம், எப்படி அது இருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ண, நம்மளை காத்து வழி விலகி கிறிஸ்துவினுடைய அந்த ஒரு அடிச்சவடுகளை நாம் பின்பற்றினாலே அந்த ஒரு அதுதான் டெஸ்ட் தான் தேவன் கொடுக்குறாரு. அந்த டெஸ்ட்டில் நம்ம எப்படி இருக்கிறோம் அதுதான் முக்கியம். ரிசல்ட் வந்து தேவனுக்கும் தனிப்பட்ட நபர்களுக்கு தான் தெரியும். ரொம்ப அருமையான ஒரு பாயிண்ட்ஸ். நம்ம இவ்வளோ நேரம் பேசுனதை பார்த்து நம்ம வந்துட்டு பணம், நேரம், உடல் எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். நம்மளாம் வந்து அதை அர்ப்பணிக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏதோ ஒரு இப்போ நம்ம லாஸ்ட் டைம் ரசில் பிரதர் சொன்னது கூட நம்மளுக்கு அது உலக ஜெயின கூட பண்றோம். நம்மளோட முக்கியமான அர்ப்பணிப்பு என்ன இருக்கணும்னாக்கா, நம்ம விட்டு வந்ததை திரும்பி நம்ம அதை பின்னோக்கி பார்க்கக்கூடாது, அதை நாடவோ தேடவோ கூடாதுன்னுட்டு நம்ம லாஸ்ட் இதுலயே பார்த்தோம். இன்னொன்று வந்துட்டு சகோதர சகோதரிகள் நம்ம சபையில் இருக்கும்போது மரண பரியந்த நேரத்துல நம்ம அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பலனா இருக்கும். அதுதான் பெரிய அர்ப்பணிப்பா இருக்குதுன்னு நான் சொல்றேன். தேங்க்யூ சிஸ்டர், ரொம்ப அருமையான பாயிண்ட்ஸ் ஷேர் பண்ணாங்க. அது முக்கியமாக வந்து என்ன சொன்னாங்கன்னா, 2 முக்கியமான பாயிண்ட் சொன்னாங்க. ஒன்று வந்து நம்ம விட்டு வந்திருக்கிறோம், அதை மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது, பேசாம நம்ம அங்கேயே இருந்திருக்கலாமே அப்படின்ட்டு நமக்கு நிறைய தாட்ஸ் வந்து வரும். அப்படி என்ன ஆகக்கூடாது, வரக்கூடாது. ஏன்னா இந்த நம்மளுடைய பாதை வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப கடினமாக தான் இருக்கும். போக போக வந்து ஈஸியாக இருக்குமா, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சே தான் வந்து உள்ளே வந்திருக்கிறோம். ஆனால் தேவன் இருப்பார், நம்ம கூட வந்து தேவன் இருப்பார். ஏன்னா இங்கே இந்த ஒரு அடையாளத்தை நீங்க கவனிக்கும் போது, நம்ம வந்து பலி செலுத்தும் போது அதை வாங்கி பலி செலுத்துறது யாரு? இங்க இந்த ஒரு லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் அந்த காளியை ஆக்சுவலா பலி செலுத்துறது யாரு? மோசே. மோசே யாருன்னா தேவன். தேவன் உதவி செய்வார். நம்மள்ட்ட வந்து என்ன பண்றாருன்னா அந்த ஒரு ஸ்டெப்பை தான் வந்து தேவன் எதிர்பார்க்கிறார். இப்போ முழுமையா வந்து நம்மளால எல்லாம் பண்ணிட முடியும்னு கேட்டாக்கா கிடையாது. தேவன் வந்து அந்த ஒரு ஸ்டெப்பு தான் நம்ம வந்து எடுத்து வைக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. மற்ற அந்த நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை தேவனே சரி செய்யறாரு. தேவனே சரி செஞ்சு அந்த காளியை பலி கொடுக்கறதே யார் தான்? தேவன். அதாவது மோசஸ் வந்து யாரு குறிக்கிறது அப்படின்னா தேவன். தேவன் தான் என்ன பண்றாரு அப்படின்னா அதை வாங்கி வந்து பலி செலுத்துறாரு. நம்மளுடைய பலியை வந்து நிறைவேற்றக்கூடிய விஷயம் வந்து மோசே தான் வந்து பண்றாரு. பிளஸ் இன்னொரு பாயிண்ட்டும் சிஸ்டர் வந்து சொன்னாங்க, அதாவது மரண பரியந்தம் வரைக்கும் சகோதர சகோதரி கூட அந்த பாயிண்ட் இன்னொரு சொல்லுங்க சிஸ்டர். தேவ நாமம் மகிமைப்படவும் சத்தியத்திற்கு சாட்சி அளிப்பதுமாக இருக்க வேண்டும். தேவ ஊழியத்திற்காகவும் சகோதரர்களுக்காகவும் மரணத்தையும் சந்திக்க தயாராயிருக்கவும் பரிசுத்த ஆவின் கனிகளின் வளர்பவர்களாகவும் இருதல் அவசியமாகும். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அது அந்த வார்த்தைகளே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதாவது தேவனுக்காகவும் தேவனுடைய சத்தியத்துக்காகவும் சகோதர சகோதரிகளுக்காகவும் நம்ம எதை கூட சந்திக்க வந்து ரெடியா இருக்கணும். மரணத்தை கூட நம்ம சந்திக்க வந்து ரெடியா இருக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயங்கள். வேற ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணலாம். ஓகே, நம்ம வந்து அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்து போயிடலாம். இப்போ வந்து மோசே வந்து இப்போ அந்த காளையை வந்து பலி கொடுத்தாச்சு. இப்போ மோசே வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த ரத்தத்தை எடுத்து எங்க ஃபர்ஸ்ட் தடவுறாரு, எங்க பூசுறாரு? 4 கொம்பு மேல பூசுவாரு. பூசிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்றாரு அப்படின்னா அதை வந்து அந்த விரல எடுத்து ஃபர்ஸ்ட் அதாவது விரலால வந்து அந்த 4 கொம்புகள் மேல பூசுவார். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவார் அப்படின்னா அது வந்து கீழே ஊத்துவார், அந்த பலிப்பீடத்து கீழே வந்து ஊத்துவார். இந்த 2 அடையாளங்கள் வந்து இங்க இருக்கு. இப்போ முதல்ல வந்து இப்போ நம்ம எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா அந்த ஒரு ரத்தத்தை எடுத்து என்ன பண்றாருன்னா அந்த பலிப்பீடத்து கீழே ஊத்துறாரு. பலிப்பீடத்து கீழே அந்த பூமி மேல. அது வந்து எதை குறிக்கும்? அந்த ரத்தத்தை வந்து கீழே ஊத்துறாரு. அது உலக ஜனங்கள் வராங்க, பட் எப்படி வந்து அதை நம்ம புரிஞ்சுக்கலாம்? ரத்தத்தை வந்து கீழே ஊத்துது. ஏன்னா அந்த ரத்தம் யாரோட ரத்தம் அப்படின்னா அதாவது அந்த பலி வந்து யாரோட பலி அப்படின்னா கிறிஸ்து மற்றும் சபை. ஏன்னா அந்த காளை வந்து 2 பேரும் உள்ள வந்துடுறாங்க. அவங்கள பலி செலுத்தின பிறகு அந்த ரத்தத்தை வந்து கீழே ஊத்துறது
பிளஸ் அந்த ரத்தத்தை வந்து அந்த கொம்புகள் மேல தேய்க்கிறது. இப்போ இது வந்து எதுக்கு அடையாளமாக? ஓகே 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 கிட்டத்தட்ட வேற ஏதாச்சும் பாயிண்ட்ஸ்? இப்போ வந்து அந்த வேற ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் இருக்குங்களா? அந்த கீழே ஊத்துறது அப்படின்னும் போது இப்போ பிரதர் சொன்ன மாதிரி இந்த உலகத்தை வந்து அந்த சாபத்துல இருந்தும் மரணத்துல இருந்தும் மீட்டெடுக்க போறது யார் தான்? இயேசு கிறிஸ்து. அதுல சபைக்கும் பங்கு இருக்கா? இருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ரெண்டு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ ஒண்ணு வந்து அப்போ சபைக்கும் பங்கு இருக்கு அப்படின்னா ஈடுபலியில சபைக்கும் பங்கு இருக்கா? இல்ல. ஏன்னா இப்போ ரெண்டு விஷயங்கள் வருது. இந்த காலை வந்து பாவ நிவாரண பலி, இன்னொரு பக்கம் இயேசு கிறிஸ்துவோட ஈடுபலி இருக்கு. ஈடுபலிக்கும் பாவ நிவாரண பலிக்கும் என்ன வித்தியாசங்கள் உங்களுடைய கருத்துக்கள் வந்து ஷேர் பண்ணுங்க. ஈடுபலி ரான்சம், அதுக்கப்புறம் பாவ நிவாரண பலி சின் ஆஃபரிங், இது ரெண்டுத்துக்கும் மத்தியில என்ன வித்தியாசங்கள் நீங்க ஷேர் பண்ணுங்க. ஈடுபலினா இயேசு கிறிஸ்து வந்து ஆதாமுக்கு வந்த சந்தைக்கு கொடுத்த பலி ஈடுபலி. இன்னொன்னு ஒன்று சொன்னீங்க, பாவ நிவாரண பலி. பாவ நிவாரண பலினா மக்களுக்காக எல்லாம் அதுக்கும் கீழே வர சந்தைக்கு கொடுக்கறது. இப்போ ஈடுபலி கூட மக்களுக்காக தான் கொடுத்தாரு. ஆமா, இயேசு கிறிஸ்து அவர் மூலியமா தானே கீழே வராங்க, ஆதாம் மூலியமா கீழே வராங்க. வேற ஏதாச்சும் பாயிண்ட்ஸ்? ஃபர்ஸ்ட் பாவ நிவாரண பலி தான் செலுத்தப்பட வேண்டியது. அது பாவ நிவாரண தன்னை சுத்திகரிச்சு இப்போ நான் பின்பு ஈடுபலி கொடுக்குறேன். அது உலக ஜனங்களுக்கு ஈடுபலி ஆதாமுடைய இது ஈடு. அதாவது என்ன வித்தியாசம் சொல்ல முடியுமா? அதாவது இப்போ ஈடுபலி வந்து இயேசு கிறிஸ்து மட்டும்தான் கொடுக்கணுமா, இல்ல சபைக்கும் அதுல பங்கு இருக்கு? அல்ல, ஈடுபலினா இயேசு கிறிஸ்து மட்டும் தான் கொடுக்க முடியும். ஓகே, கொடுக்க முடியும். இது வந்து நமக்கு கிளியரா இருக்கு. ஈடுபலி அப்படின்றது வந்து இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கணும். இப்போ பாவ நிவாரண பலி பிரதர், ஈடுபலி வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆதாமுக்கும் அவனோட சந்ததிக்கும் வந்து அது கொடுக்குறாரு. இதோட ஒரு பலன் என்னன்னாக்கா, ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் வந்து உயிர்த்தெழுதலை ஏஞ்சி வந்துருவாங்க. அவங்க இழந்ததை வந்து கிறிஸ்து மூலமா வந்து பெற்றுக்கொள்வாங்க. அவங்க எழுந்திரிச்சு வந்துட்ட பிறகு அவங்க எப்படி வருவாங்கனாக்கா, அந்த பழைய சிந்தையோட தான் அவங்க வருவாங்க. அவங்களுக்கு ஒரு புதிய ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டாலும் அவங்க பழைய நினைவுகள் அதுதான் இருக்கும். அதன் நிமித்தமா அவங்க வந்து பாவத்துல மறுபடியும் விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப தேவனோட நீதி என்ன கேட்கும்னாக்கா, பாவத்தின் சம்பளம் மறுபடியும் மரணம் தான். ஆனா அவங்க ஒரே இதுல அவங்களால பரிபூரணத்துக்கு வர முடியாதுன்றதுக்காக தேவன் வந்து பாவ நிவாரண பலியை வந்து இங்க எடுத்துட்டு வராரு. இந்த பாவ நிவாரண பலி ஒரு பலன் என்னன்னாக்கா, இயேசு கிறிஸ்துவும் சபையும் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பலியை தேவன் வச்சு அதை உலக ஜனங்களுடைய பாவத்தை வந்து நிவர்த்தி பண்ணி அவங்க அந்த பரிபூர்ணமா ஆகிற மட்டும் தேவன் வந்து அந்த வாய்ப்பை கொடுத்து அவங்கள வந்து தக்க வைக்கிறாருன்னு பாக்குறோம் பிரதர். ஓகே, வெரி நைஸ். அதாவது ரொம்ப கிளியரா வந்து பிரதர் சொன்னார். அதாவது பிரதர் சொன்ன பாயிண்ட் என்னன்னா, இப்போ இயேசு கிறிஸ்துவோடைய ஈடுபலி அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா எல்லாரையுமே உயிர் தேர்தலுக்கு கொண்டு வந்துடும். செத்தவங்களை மறுபடியும் வந்து ரிசரக்ஷனுக்குள்ள கொண்டு வந்துடும். அந்த ஈடுபலியில சபைக்கு வந்து பங்கு இல்லை. ஏன் பங்கு இல்லை அப்படின்னா, ஒரு ஆதாமுக்கு இன்னொரு ஆதாம் தான், ஒரு பரிபூர்ணமான மனுஷனுக்கு இன்னொரு பரிபூர்ண மனுஷனை தான் பலி செலுத்தணும். அதனால சபைக்கு வந்து அதுல பங்கு இல்லை. ஆனா எந்த விஷயத்துல பங்கு இருக்கு அப்படின்னா, பாவ நிவாரண பலியில வந்து பங்கு இருக்கு. காரணமே எதுக்காக தேவன் வந்து இந்த பாவ நிவாரண பலியை கொண்டு வராரு அப்படின்னா, பிரதர் சொன்னாரு, இப்போ எல்லாருமே உயிர் தெழுந்து வந்துட்ட பிறகு அவங்களுடைய மைண்ட் வந்து எப்படி இருக்கும்? இன்னும் பழைய சிந்தியா தான் இருக்கும். ஆனா சரீரம் புதுசா இருக்கும். ஏன்னா அது வந்து இயேசு கிறிஸ்து வாங்கி கொடுத்துட்டாரு, அந்த பரிபூர்ணமான சரீரத்தை வாங்கி கொடுத்துட்டாரு. பட் சிந்தை வந்து என்ன இருக்கும்னா, அவங்க அதாவது இப்போ மதிக்கும் போது எந்த நிலைமையில இருந்தாங்களோ அதே நிலைமையில தான் இருக்கும். இப்போ அவங்க இப்போ அதே நிலைமையில அவங்க வந்துட்டாங்க. இப்போ மறுபடியும் அவங்களுடைய இப்போ அவங்க என்னதான் பண்ண போவாங்க நெக்ஸ்ட்? இப்போ பழைய சிந்தையோட வந்துட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒசாமா பின் லாடன் வந்து வந்துட்டார், உயிர் தெரிந்து வந்துட்டார், புதிய சரீரம். இப்போ வந்த உடனே அவர் என்னதான் பண்ண தோணும்? அவருக்கு அவங்க
ரிப்பெண்ட் ஆயிட்டு தேவனுடைய அந்த நீதிக்கான தகுதியான அந்த இதுல சிந்தைக்கு வரணும். வரணும். பட் அந்த அவங்களுடைய ப்ராக்டிக்கலாக அவங்க வந்துட்டு மனம் திரும்புதலுக்கு எதுவான கிரியைகளை அவங்க செஞ்சுட்டு வரணும். கரெக்ட். வேற ஏதாச்சும் இப்போ ஒசாமா பின் லேடன் இல்லை யாரோ ஒரு அதாவது ஏதோ ஒரு பெரிய கிரிமினல் செத்து போயிட்டாங்க, மறுபடியும் உயிர்த்தெழுந்து வந்துட்டாங்க, அவங்களுடைய சிந்தை வந்து எப்படி இருக்கும்? பழைய சிந்தையில தான் இருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் வரும். கரெக்ட். அதாவது ஒசாமா பின் லேடன் வந்த உடனே நம்மள யார் சாகடிச்சாங்களோ அவங்களை என்ன பண்ணும்? திரும்பி சாகடிக்கணும்ன்ற ஒரு மைண்டில் தான் ஒரு அதுதான் பிரதர் வந்து சொன்னார். இப்போ இந்த மைண்டை வந்து யார் சரி செய்வாங்க? சபை தான் வந்து சரி செய்வாங்க. அதாவது கிறிஸ்துவோடைய அந்த ஒரு வழிநடத்தல்ல சபை தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாருடைய மைண்டை வந்து சரி செய்வாங்க. அதுக்காக தான் அந்த பாவ நிவாரண பலி வந்து தேவைப்பட்டுச்சு. இப்ப அந்த பாவ நிவாரண பலியை பார்க்கும்போது கூட ஒரு வசனத்தை வந்து நம்ம படிக்கலாம். கொலோசியர் 1:14. 1:24 நினைக்கிறேன். 1:24. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷமடைந்து இயேசு கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். இயேசு கிறிஸ்துவோடைய அந்த ஒரு பாடுகளிலே குறைவானது இன்னும் கொஞ்சம் இருக்கு. அதை வந்து யார் தான் நிறைவேற்றணும்? சபை தான் வந்து நிறைவேற்றணும். ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணோம்னா பாவ நிவாரண பலி வந்து நம்ம செலுத்தணும். இப்போ வந்து கேள்வி, இப்போ பாவ நிவாரண பலியில் நமக்கு பங்கு இருக்கு, அது வந்து கிளியரா தெரியுது. எப்படி பாவ நிவாரண பலி வந்து செலுத்துறது? இப்போ பாவ நிவாரண பலினா பாவத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய பலி. பிரதர் வந்து அது கிளியரா சொன்னார். எப்படி வந்து பாவ நிவாரண பலி இந்த பூமியில நம்ம வாழும் போதே அதை வந்து செய்யுது. ஏன்னா அந்த காலை வந்து பலி ஆகணும். இப்போ பலின்றது எங்கதான்? பூமியில தான் நம்ம பலி ஆகும். இப்போ எப்படி வந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே பாவ நிவாரண பலி வந்து நம்ம எப்படி செலுத்துறது? எப்படி? ஓகே, எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும். ஓகே, இல்ல பாவ நிவாரண பலி இப்பவே கம்ப்ளீட் ஆகணும். கம்ப்ளீட் ஆயிட்ட பிறகுதான் தேவன் வந்து அதை யூஸ் பண்றாரு, ராஜ்யத்தை அதை யூஸ் பண்ணி எல்லாரும் சரி செய்யறாரு. பட் பாவ நிவாரண பலி நம்ம இப்பயே கொடுத்தாகும், கம்ப்ளீட் ஆகும். இந்த பூமியில இருக்கும் போதே சபை வந்து எப்போ முழுமையடையுதோ அப்பதான் பாவ நிவாரண பலி முழுமையடையும். ஏன்னா வந்து நீங்க அந்த லேவியராகமம் 16 பாவ நிவாரண பலி அங்க போயிட்டீங்கன்னா கூட ஆடோடைய அந்த ஒரு பலி அக்செப்ட் ஆன உடனே தான் ஆசீர்வாதம் வரும் ஜனங்களுக்கு. ஸோ பாவ நிவாரண பலி நம்ம இந்த பூமியிலே கொடுத்து முடிக்கணும். இப்போ அதை வந்து எப்படி கொடுத்து முடிக்கணும்? உங்களுக்கு ஹிண்ட் கொடுத்துட்றேன். ஹிண்ட் என்னன்னா, இன்னொருத்தருடைய பாவத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய பலி தான் பாவ நிவாரண பலி. இன்னொருத்தருடைய பாவத்தை நம்ம வந்து எப்படி நிவர்த்தி செய்ய முடியும்? மற்ற நபர்களுக்காக நாம் வாழ்ந்து காட்டணும். மற்றவங்களுக்காக வாழ்ந்து காட்டணும். எப்படி? மற்றவங்களுக்கு என்ன தேவையோ அது நம்ம செய்யணும். நம்முடைய சொந்த விட்டுட்டு மற்றவங்களுக்கு என்ன தேவைக்குதோ அதை நம்ம பூர்த்தி பண்ண பார்க்கணும். கரெக்ட், சூப்பர் பாயிண்ட். வேற ஏதாச்சும்? நம்ம மற்றவங்களுக்காக வாழணும், நம்மளுடைய சொந்த தேவைகளுக்காக வாழாம இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம சகோதர சகோதரிகளுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வாழணும். வேற ஏதாச்சும்? வேற வந்து ஒரு வசன பகுதி ஞாபகம் இல்லை, அதுல என்ன சொல்லுதுன்னா, பலி செலுத்துவதற்கு முன்னாடி நீ போயிட்டு உன்னுடைய சகோதரர் இடத்துல போயிட்டு ஏதாச்சும் குறைகள் இருந்தா அதை நிவர்த்தி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீ வந்து பலி செலுத்து அப்படின்னு இருக்கு. ஸோ அதோட அர்த்தம் என்னன்னா, அதான் நம்ம மற்றவர்களா அது அவர்களுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருக்கலாம், இல்லது அவர்கள் எதனா ஒன்று பண்ணியிருக்கலாம், அதனால மனஸ்தாபம் ஆயிருக்கலாம். அதை வச்சுக்கின்னு நம்ம வந்து பலி செலுத்தினா அது அவருடைய பார்வையில் என்ன பண்றாருன்னா அங்கீகரிக்கிறது இல்லை. ஸோ அதனாலதான் அந்த வசனம் என்ன சொல்றதுன்னா, முன்னாடி போயிட்டு நீ அதை சரி செஞ்சிரு, அது சரி செஞ்சுட்டு நீ வந்து பலி செலுத்து, நான் அங்கீகரிக்கிறேன். உதாரணத்துக்கு ஆபேல் காயன் அவங்களுடைய பலியை கூட நம்ம எடுத்துக்கணும். ஓகே, தேங்க்யூ, நைஸ் பாயிண்ட். வேற ஏதாச்சும்? எப்படி வந்து இன்னொருத்தருடைய பாவத்தை நம்ம வந்து நிவர்த்தி செய்ய முடியும்?
இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல பார்க்கும்போது அவர் ஒட்டுமொத்த உலக ஜனத்துக்காகத்தான் அவர் வாழ்ந்தார், தன்னை முழுமையா அர்ப்பணிச்சு பிதானுடைய சித்தத்தை என்னெந்த ஆராய்ந்து. அதே மாதிரி தான் நம்மளும் இப்போ பலி செலுத்தி வாழணும்னாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கிட்ட வந்துட்டு சுயநலம் இருக்கக்கூடாதுங்க brother. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இப்போ பாவ நிவாரண பலி நம்ம செலுத்தணும் அப்படின்னா முதல்ல சுயநலம் இருக்கக்கூடாது. பிரதர் சொன்ன அதே அந்த ஒரு விஷயம் சம்மந்தப்படும், அதாவது மற்றவங்களுக்காக வாழக்கூடிய அந்த ஒரு மைண்ட் வந்து நமக்கு இருக்கும். நம்ம வந்து இதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு வசனத்தை கூட நம்ம வந்து படிக்கலாம். யாக்கோபு 5:19-20. யாக்கோபு 5:19-20. சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திரும்பினால், தப்பிப்போன மார்க்கத்து நின்று பாவியை திரும்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்து நின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவான். இது வந்து என்ன பலி? பாவ நிவாரணம். எப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தர் தவறான மார்க்கத்துல போறாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், போயிட்டு சத்தியத்தை சொல்லணும், சுவிசேஷத்தை வந்து என்ன பண்ணணும், சொல்லணும். இன்னொருத்தட்டு போயிட்டு சுவிசேஷம் சொல்லும் போது, சத்தியத்தை சொல்லும் போது அந்த சத்தியம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களை என்ன பண்ணும், அவங்கள வந்து கழுவும், அவங்கள வந்து சேஞ்ச் பண்ணும். அப்படி சேஞ்ச் பண்ணும்போது இவ்வளவு நாளா நிறைய பாவத்தை வந்து செஞ்சுட்டு இருந்திருப்பாரு. பட் நம்ம எப்போ அந்த சத்தியத்தை சொன்னோமோ அப்ப என்ன ஆயிட்டு இருப்பாரு, சேஞ்ச் ஆயிட்டு இருப்பாரு. ஸோ நம்ம இன்டைரக்டா நம்ம என்ன பண்றோம்னா, அவருடைய பாவத்தை வந்து நம்ம பாவத்திலிருந்து அவரை நம்ம காப்பாற்றோம். எப்படி? சத்தியத்தை சொல்லி, சத்தியத்தை சொல்றது மூலியமா நம்ம வந்து என்ன பண்றோம்னா அவரை பாவத்திலிருந்து காப்பாற்றோம். பாவத்திலிருந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நிறைய பாவங்கள் நம்ம சொல்லாம விட்டுருந்தா அவர் என்ன பண்ணிருப்பார், நிறைய பாவங்களை செஞ்சிருப்பார். ஸோ இந்த ஒரு பாவ நிவாரண பலி அப்படின்றது இது முக்கியமான நோக்கம் என்னன்னா, தேவன்கிட்ட விலகி போன ஜனங்களை மறுபடியும் தேவன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது தான் இதோடைய முக்கியமான ஊழியம். அந்த ஊழியத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும், இப்பவே பண்ணணும். இங்கே வந்து அந்த ஊழியத்தை வந்து நம்ம பண்ணும் போது தான், இப்போ நம்ம பண்ணல அப்படின்னா ராஜ்யத்துல செய்ய முடியும். இப்போ வந்து இது முக்கியமா நம்ம எங்கிட்ட ஆரம்பிக்கணும் அப்படின்னா, நம்ம சகோதர சகோதரிகிட்ட நம்ம வந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா இப்போ நம்ம எல்லாருமே ஒன்னா கூடுறோம், நமக்குள்ளேயே வந்து நம்ம நிறைய பேர் என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, ஏதாவது தவறான வழியில போயிருந்திருப்போம், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து இருப்போம். ஸோ நம்ம ஒருவருக்கு ஒருவர் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, என்கரேஜ் பண்ணி அவங்களுடைய பாவத்திலிருந்து நம்ம என்ன பண்ணோம், அவங்கள கொண்டு வரும். ஸோ இதுதான் வந்து அந்த பாவ நிவாரண பலி. இதை பத்தி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட நீங்க ஷேர் பண்ணலாம். ரெண்டு பேருக்கும் சொல்லணும். அவ்வளவுதான். ரெண்டு பேருக்கும் சொல்லணும். ஆமா, சபைக்கும் சொல்லணும், உலக ஜனங்களுக்கும் சொல்லணும் சத்தியத்தை. ஆமா, நம்ம எல்லாம் உலக ஜனமா தானே இருந்தோம். ஏன்னா சகோதர சகோதரினா நம்ம சபைன்னு தான் நினைச்சோம். உலக ஜனத்துக்கு அதுவும் சரியாவது இல்ல. இப்போ நம்ம வந்து இப்போ பிரதர் ஒரு கொஸ்டின் கேட்டார், யாராச்சும் ஆன்சர் பண்றது ஆன்சர் பண்ணுங்க. அது இன்னொரு கேளுங்க ஒரு கொஸ்டின். பிரதர், இப்போ வந்து நீங்க சொன்னது வந்து சபைக்கு வரைக்குமா இல்ல எல்லா ஜனக்கும் சத்தியம் சொல்லணுமான்றது தான் கேட்டது நம்ம. ஓகே, ஏதாச்சும் பதில் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. அது முதலாவது கொஸ்டின் வந்து கான்செக்ரேட்டிவ், நம்ம ஞானஸ்தானம் எடுத்த நம்ம சகோதரர்கள் தான் முதல்ல செய்யணும், அதுக்கப்புறம் தான் உலகத்துல ஜனங்களுக்கு செய்யணும். ஓகே, பிரதர் கேட்ட கேள்வி என்னன்னா, சத்தியத்தை வந்து சகோதர சகோதரிகள்கிட்ட சொல்லணுமா அல்லது உலக ஜனங்களுக்கு நம்ம சொல்லணும்? ஃபர்ஸ்ட் நம்ம சகோதரர்களுக்கு ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உலக ஜனங்களுக்கு நம்ம சொல்லணும். ஓகே, வேற ஏதாச்சும்? நம்மள ஷேர் பண்ணணும். அப்ப அவங்க கரெக்ட். வேற ஏதாச்சும்? இப்போ நம்ம கூட வந்து என்னவா இருந்தோம்னா உலக ஜனங்களா தான் இருக்கும். நம்மள வந்து அந்த கேட்டகரி தான் இருந்தோம். நமக்கு யாரோ ஒருத்தர் வந்து என்ன பண்ணாங்க, சத்தியத்தை வந்து சொன்னாங்க. அப்படி சொன்னதால தான் நம்ம வந்து என்னவா மாறிட்டோம்னா கிறிஸ்துவின் ஒரு சபையா மாறி. ஸோ இந்த ஒரு சத்தியம் சொல்லக்கூடிய இந்த ஒரு ஊழியம்ன்றது ரெண்டு இடத்துலயும் நம்ம பண்ணணும். வாய்ப்பு இருக்கும்போது, அதாவது சபைக்கு வந்து நம்ம முழுமையா செய்யணும். வாய்ப்பு இருக்கும்போது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது உலகத்துக்கிட்ட கூட என்ன பண்ணணும், சத்தியத்தை கொண்டு போய் சேர்க்கணும். இப்படி பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றோம், பாவ நிவாரண பலியை வந்து நம்ம செலுத்திட்டே.
பாவ நிவாரண பலியை இந்த ஒரு வழியின் மூலியமா தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து பூர்த்தி செய்யும், கம்ப்ளீட் பண்ணணும். நீங்க சொன்னீங்களே அது எங்கன்னா மேடை ஏறி தான் சொல்லணுமா இல்லை செப்பரேட்டா சிம்பிளா கூட சொல்லலாமா? பதில் தான் சொல்லுங்க. சொல்லுங்க. கேட்கலையா? அதான் பிரதர் என்ன கொஸ்டின் கேட்கறாருன்னா, சத்தியத்தை சொல்லணும்னு நீங்க சொன்னீங்க, அது மேடை ஏறி தான் நம்ம சொல்லணுமா இல்ல அப்படியே வந்து நம்ம சொல்லலாமா? வாய்ப்பு கிடைக்கிறதுலாம் சொல்லலாம். ஒன்று வந்து பிரசங்கம், இன்னொன்று வந்து உபதேசம். பிரசங்கம்னா நம்ம வாழ்ந்து காமிக்கிறது, உபதேசம்னா போய் பேசுறது. இந்த பேசுகிற வாய்ப்பு வந்து நிறைய பேருக்கு கிடைக்காது. ஆனால் எல்லாருமே செய்ய வேண்டியது வந்து பிரசங்கமாக இருக்க வேண்டியது. நம்ம என்னெல்லாம் கேட்குறோமோ அது வாழ்ந்து காமிக்கிறது. தேங்க்யூ. அப்புறம் இன்னொரு பாயிண்ட், அவர் வந்து சத்தியம் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, அங்க போய் பேசுறது தானா இல்ல தனியா கூட நம்ம வந்து யார்கிட்டனா பேசலாமா அப்படின்னு சொன்னாரு அவரு. ஆனா கண்டிப்பா பேசலாம் பிரதர். சத்தியம் வந்து எல்லாருக்கிட்டையும் நம்ம பேசுறது தான் இல்லைங்களா? இப்ப நீங்க வந்து அங்கதான் போய் பேசணும்ட்டு இல்ல. இப்ப நீங்க வந்து உங்க நேபர்ஸ் ஆகட்டும் இல்ல சொந்தக்காரங்க ஆகட்டும், நீங்க என்ன பண்ணலாம், சத்தியத்தை வந்து நீங்க சொல்லலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதோ சத்தியங்கள் சொல்லலாம். அப்படி சில குழப்பமான இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து மூத்த சகோதரர்கள்ட்ட நம்ம என்ன பண்ணலாம்னா பேசி தெரிஞ்சுக்கணும். கிளியர் ஆயிடுச்சு. ஓகே, கிளியர் ஆயிடுச்சு. நம்ம இங்கே வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து 12th கொஸ்டின்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பொறுமையோடு கேட்டு உங்க எல்லாருக்கும் பிதாவாகிய தேவன் மற்றும் கிறிஸ்துவின் கிருபை சமாதானம் இருப்பதாக. ஆமென். தேங்க்யூ. இந்த நாளில் அருமையான பாடத்தை கொடுத்தமைக்காக பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கூடான கூடிய நன்றிகளை எடுத்துக்கொண்டு, இந்த நாளில் நம்ம பார்த்துட்ட பாடம் வந்து பார்த்தோம்னா காலை, அதில் 2 விஷயம்